ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அனிமேஷன் ஸ்டோரி வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ போட்டு நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃபையும் பார்த்துட்டு இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்டோரி வீடியோவை எந்த ஒரு செலவும் இல்லாமல் எப்படி ஃப்ரீயாக ஈஸியாக உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்குறது எப்படி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்தில் பிரகாசமான நீலவானத்தில் பிகு என்ற ஒரு சிறிய மேகம் இருந்தது. பிகு வானத்தில் மிகச்சிறிய மேகம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் காட்டுறோம் பாருங்க. யூடியூப்ல இந்த மாதிரி எம்ஜேவி அனிமேஷன் ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனல் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து இது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் வீடியோஸ் தான் போட்டுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அனிமேஷன் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 600 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரைக்குமே அதுக்கு மேலே கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ போட்டு நம்மளால வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மந்த்லி $634 $10,000 வரைக்கும் வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தாலே கிட்டத்தட்ட 8,99,000 மேலே வரைக்குமே வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளாலே வந்து ஜஸ்ட் அனிமேஷன் வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு கொஞ்சமாச்சும் உங்களோட ஓன் எஃபோர்ட்டும் இருக்கணும். அதாவது வந்து உங்களோட ஓன் வாய்ஸோ இல்லை ஓன் கிரியேஷனும் வந்து கொஞ்சம் வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓன் எஃபோர்ட் போட்டு உங்களால் அனிமேஷன் வீடியோ உருவாக்கி கண்டிப்பாக வந்து யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஏன்னா இந்த ChatGPT போயிட்டு வந்து நம்ம வீடியோக்கான ஸ்கிரிப்ட் வந்து எடுக்க போகிறோம். இதே உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் டேரக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கிரிப்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ChatGPT போயிட்டு ஐ நீட் ஏ ஸ்டோரி, இல்லை ஹாரர் ஸ்டோரியோ இல்லை அனிமேஷன் ஸ்டோரியோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டோரி உருவாக்க போறீங்களோ அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் ஏ ஸ்டோரி இந்த மாதிரி வந்து டைப் பண்ணதும் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து உருவாக்கி தரோம். இந்த ஸ்டோரி வந்து நம்ம டேரக்டாக வந்து ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக உருவாகிற வரைக்கும் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு தேவையான ஸ்டோரி, அதாவது நம்ம வீடியோக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் நமக்கு தேவை. என்னன்னா நான் இதை டைப் பண்ணுவேன், அப்படி டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் ப்ராம்ப்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் திஸ் ஸ்டோரி சீன் பை சீன். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டோரியோட ஒவ்வொரு சீனுக்கான இமேஜ் வேணும். அதுக்கான ப்ராம்ப்ட் தான் நான் வந்து வேணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஸ்டோரி வந்து நம்ம வந்து உருவாக்க போகிற அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து அந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணோம், நமக்கு வந்து விஷுவலைசேஷன் காட்டணும். அதாவது வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கான ஒரு ப்ராம்ப்ட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் தி ஸ்டோரி சீன் பை சீன். அதாவது வந்து ஒவ்வொரு சீனோட இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்டர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கான இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்க, சீன் 1, சீன் 2, ஸோ சீன் 3, இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு சீனுக்கான அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெண்டு ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி, அதாவது வந்து ஸ்கிரிப்டுக்கான ப்ராம்ப்ட், ரெண்டாவது அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட். இந்த மாதிரி வந்து ரெண்டு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கான ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கணும். நீங்களும் உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அதுக்கும் ஒரு டூல் இருக்கு. அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டாப்லேயே நான் மறுபடியும் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு வெப்சைட் ஏஐ வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இது வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்டோரிக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் இந்த மாதிரி வாட்ஸ் நியூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி தள்ளி விட்டது பார்த்தீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வித் ஜெமினின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நமக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணிக்க போகிறோம். இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து தமிழில் கூட வாய்ஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். அதாவது இதுல வந்து நம்ம வந்து எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ண போறோம்னா, அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போறோம். அப்படி பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கான ஸ்கிரிப்ட் அந்த வாய்ஸ் வந்து கிடைச்சிரும். புரியுதுங்களா? அதுலயும் வந்து இந்த ஒரு வெப்சைட்ல நம்மளால வந்து தமிழையுமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ பாக்குறீங்க. இப்போ வேணா நான் வந்து இப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இமேஜுக்கான ஸ்கிரிப்ட் விட்டுருங்க. அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் டெக்ஸ்ட் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்ததும் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிப்போம்.
ஸோ இது எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால நான் கொஞ்சம் கம்மியாக வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உருவாக்க போகிறப்ப நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து சீக்கிரம் முடியும்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நான் கம்மியாக வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா நம்ம உருவாக்க போகிற வீடியோ வந்து தமிழாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது. நீங்களும் உருவாக்க போகிற வீடியோ வந்து தமிழ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்னு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் பிரகாசமான நீல வானத்தில் பிகோ என்ற ஒரு சிறிய மேகம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிட்டு பாருங்க. அழகா நம்ம வந்து மேலே வந்து இங்கிலீஷில் பேஸ்ட் பண்ணோம், தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணோம் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் முடியுது பார்த்தீங்களா ஒவ்வொரு லைனா இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப்பில் முடியணும். அதாவது ஒவ்வொரு லைனாக நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த ஏஐ ஸ்டுடியோ இருக்குல்ல கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இதில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இருந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதே வந்து டெலிட் பண்ணிடுறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் ஒன்றுன்னு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும் புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் பிரகாசமான நீல வானத்தில் இந்த மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரன் பண்ணணும். அதுக்கு வந்து கீழே வந்து ரன் சிடிஆர்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு இது வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இதுக்கான வாய்ஸ் ஓவர் வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டாக போட்டிருக்கோம் டெக்ஸ்ட்டாக இது வந்து அப்படியே நமக்கு வந்து வாய்ஸ் ஓவராக கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கிடைச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் பிரகாசமான நீல வானத்தில் இப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்கிரிப்டில் என்ன எழுதிருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்குறத வந்து வாய்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஏஐ ஸ்டுடியோ. ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் உங்களோட ஸ்கிரிப்டை அப்படியே நீங்கள் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கிடைக்கும். அது கிறிஸ்டல் கிளியராக எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் சூப்பராக வந்து கிளியரான வாய்ஸ் ஓவர் கிடைச்சிட்டு இப்போ வந்து இந்த டேரக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்ததும் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணால் இதில் இருக்க ஒவ்வொரு லைனையும் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வாய்ஸ் ஓவர் நீங்களே ஓனாக கொடுக்குறதா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஏஐ ஸ்டுடியோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கான அந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அதாவது வந்து விஷுவலைசேஷன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கீழே இமேஜுக்கான ப்ராம்ப்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா. சரி இதே இப்போ நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ இதே இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு சீனும் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு சீனை வந்து தனித்தனியாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜெமினி இருக்கு பார்த்தீங்களா ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக வந்து டைப் பண்ணிப்போம். இப்போ ஐ நீட் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு கீழே அந்த ப்ராம்ப்ட் அந்த காப்பி பண்ணால் அந்த ப்ராம்ப்ட் அப்படியே வந்து அதாவது வந்து காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன். என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த அந்த இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நமக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிட்டு பாருங்கள் அழகாக இதில் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஐ நீட் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்ட் படிச்சு பார்த்துக்கோம். ஸ்மால் ஒயிட் ஃப்ளஃபி கிளவுட் நேம்டு பிக்கோ. ஸோ அப்படின்னு வந்து அழகாக அந்த பிக்கோங்கிற அந்த நேம் கூட இந்த இமேஜில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம தேவையான இமேஜ் வந்து கிடச்சிட்டு இது வந்து இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு டாப்பில் வந்து டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் சீனுக்கு பார்த்தீங்களா அதே வந்து இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து ரெடி பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இது மட்டும் ரெடி பண்ணி கட்ட மாட்டேங்க. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஐ நீட் இமேஜ் ஃபார் பிலோ ப்ராம்ப்ட் இந்த மாதிரி வந்து என்டர் பண்ணிட்டு கீழே அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்ததும் ரெண்டாவது சீனுக்கான இமேஜ் வந்து நமக்கு இப்போ ரெடி பண்ணி கொடுத்துரும்.
ஸோ இது அப்படியே நான் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட், அடுத்து வாய்ஸ் ஓவர், அடுத்து வந்து இந்த மாதிரி இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜை வந்து இந்த ஒவ்வொரு சீனுக்கான ப்ராம்ப்ட்டு காப்பி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த 2வது இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கான இமேஜையும் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதாவது இப்போ இதில் வந்து எத்தனை சீன் இருக்குது, 7 சீன் இருக்குது அப்படின்னா அந்த 7 சீனுக்கான இமேஜையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி இமேஜை கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபோட்டோஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு, இப்போ அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணால் ஒரு வந்து ரியலிஸ்டிக் அனிமேஷன் வீடியோ வந்து மாற்றணும். அதுக்கு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்குது. அதுதான் வந்து நான் குரோக்குங்கிற ஒரு ஏஐ. இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் பாரில் போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து இந்த குரோக்குங்கிற ஏஐ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் GROKA இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி அப்படின்னா இந்த ஏயோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல வந்து இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஏ வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல வந்து இமேஜின்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ட்ரை டு இமேஜின்னு சொல்லிட்டு கீழே டைப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து அந்த ஃபோட்டோக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைலுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணதுமே நம்ம வந்து எதுவுமே எந்த ஒரு டைப்பும் பண்ண தேவை. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோட்டோ என்ட்ரு பண்ண உடனே அதுவாக வந்து இப்போ இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் வீடியோ வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துரும் பாருங்கள். ரெடி பண்ணி கொடுத்தோம் அதை நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து எதுவுமே டைப் பண்ண தேவையில்ல. அப்படி டைப் பண்ண நினச்சாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கஸ்டமைஸ் வீடியோங்கிற இந்த இடத்துல போயிட்டு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட இமேஜின் பண்ணி ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான அனிமேஷன் வீடியோ கிடச்சிட்டு இது வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அழகாக நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மட்டும்தான் போட்டோம். இது வந்து இமேஜின் பண்ணி இவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. நமக்கு தேவையான ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அழகான ஒரு அனிமேஷன் வந்து உருவாக்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான அந்த அனிமேஷன் வீடியோக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட அனிமேஷன் வீடியோக்கான அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து வெளில வந்துட்டு திருப்பி 2வது ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் நான் வந்து இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே என்டர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இது 2வதாக டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு அனிமேஷன் வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால ஜஸ்ட் ஒரு 2 ஃபோட்டோ வச்சு மட்டும் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே நிறைய லாங் வீடியோவாக போகிறதா இருந்தால் ஒவ்வொரு சீனையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமைசேஷன் பார்த்தீங்களா, இதில் வந்து கரெக்டாக இமேஜின் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணுங்க. அனிமேட் திஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ முதல் ஃபோட்டோ வந்து அழகாக பண்ணிவிட்டு இது கொஞ்சம் என்னச்சுன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி அனிமேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அனிமேட் பண்ணி கொடுத்துரும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அனிமேட் பண்ணது இந்த வீடியோ கிளிப்பையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து எடிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதோட நம்மளோட வேலையை முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இதே வந்து அனிமேட் பண்ணிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, ஒரு ரொம்ப கிளியராக நமக்கு வந்து கிடச்சிது எதிர்பார்த்த மாதிரி. எவ்வளோ அழகாக நான் வந்து அந்த 2 மேகமும் அந்த சின்ன மேகத்தை துன்புறுத்துற மாதிரி ஒரு இதுதான் கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு அனிமேட். நம்ம வந்து எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் அதுவே வந்து அனிமேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுவும் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி தான் கைஸ் நமக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸ் வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணால் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு வாய்ஸ் ஓவர் கிடச்சிட்டு இப்போ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸும் கிடச்சிட்டு இப்போ டேரக்டாக நம்ம வந்து இதை வந்து எடிட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து எந்த எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணிங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோங்கிறத கொடுத்து நியூ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது, டேரக்டாக வந்து அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த அனிமேட் வீடியோஸை மட்டும் நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி எவ்வளோ அழகாக வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு நல்லா கிளியராக வந்து அந்த குரோகேங்கிற அந்த ஒரு வெப்சைட் வந்து அழகாக அனிமேட் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இந்த ஆடியோங்கிறத கொடுத்துட்டு எஃபெக்டில் போயிட்டு மை மியூசிக்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த இது வந்து ஸோ ஒரு நிமிஷம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஆடியோ வந்து இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஒரு காலத்தில் பிரகாசமான நீலவானத்தில் பிகு என்ற ஒரு ஸோ எவ்வளோ அழகாக அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்ஸும் அழகாக வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த நீல வானத்தில் ஒரு பீக்கோங்கிற ஒரு மேகம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்துருக்கு பாருங்களேன். அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த வீடியோ கிளிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் அமைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம வந்து தமிழ் வீடியோ உருவாக்க போகிறதால நம்ம வந்து தமிழில் வந்து அழகாக கிறிஸ்டல் கிளியராக அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவரு, ஃபோட்டோஸ், வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த எல்லா வீடியோ கிளிப்ஸையுமே இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த வாய்ஸ் ஓவர் மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் டேரெக்டாக கூட ஓன் வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அனிமேஷன் வீடியோ வந்து உருவாக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதோ சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.